வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புர்ஜி. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன், 2 தக்காளி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியாச்சு, வீட்டிலையே செஞ்ச பன்னீர் எடுத்திருக்கேன், கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாயில் நம்ம 1 டீஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம கேப்சிகமும் போட்டு செய்யலாம். இன்றைக்கி நான் செய்கிறது வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரியான ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறது. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருந்த பன்னீரை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம். இதுக்கு வந்து சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இதையே வந்து நீங்கள் தோசையில் மேலே தடவி பன்னீர் தோசை மாதிரி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.